மலை உச்சியில ஒரு சிவன் கோயில். என்னோட நண்பன் அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டான். அதனால எப்படியாச்சும் அந்த சிவனை நான் தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த மலையை ஏற தொடங்குறாரு ஒரு சாமியார். ரொம்ப கரடு முரடான பாதை, ஏற ஏற செங்குத்தா வேற போகுது, கையில வேற துணி மூட்டை. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப மூச்சு வாங்குது. அவரால் ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியல. அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு தோல்ல ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு போறா. சலிக்காம ஏறுறா. உற்சாகமா பாட்டு வேற. சாமியார் வியந்து பாக்குறாரு. முதுகுல சொம வேற. எப்படியும் கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போயிடுவா சாமியார் நினைக்கிறாரு. ஆனா அவ துளி கூட சோர்வை அடையாம மேல மேல ஏறிக்கிட்டே இருக்கா. அவளோட உற்சாகத்தை பார்த்து மெதுவா அவளை தொடர்ந்து போறாரு சாமியார். ஒரு கட்டத்துக்கு மேல கையில துணி மூட்டையோட அவரால் ஏற முடியல. அந்த சின்ன பொண்ணு திரும்பி பாக்குறா. சாமி, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு கேக்குறா. இந்த சின்ன மூட்டையை தூக்கிட்டே என்னால இந்த மலையை ஏற முடியல. ஆனா இந்த சின்ன பையனை முதுகுல சுமந்துட்டு நீ எப்படி இவ்வளோ தூரம் வேகமா ஏறுற? அந்த சின்ன பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, சாமி, அந்த சிவனை பார்க்க நீங்க தூக்கிக்கிட்டு போறது சுமைய, நான் தூக்கிக்கிட்டு போறது என் தம்பிய அப்படின்னு சொல்றா. அப்போ சாமியாருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அன்பு எதையும் சுமக்கும். தன்னோட நண்பன் மீது அவருக்கு இருந்த பொறாம சிவன் மீது இருந்த அன்பை தோக்கடிச்சிருச்சு. அன்பானவங்களுக்கு நம்ம செய்யற எந்த விஷயமும் சுமையா நம்மளுக்கு தெரியாதல்ல.